குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய சனி பயிற்சி 2025ஆம் ஆண்டில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி மாலை சுமார் 9 மணி 45 நிமிடங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கம் படி கும்பராசியிலிருந்து சனி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்படி மீனராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியால் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம தனித்தனி வீடியோவா பார்க்க போறோம். ஏற்கனவே எந்தெந்த ராசிக்கு யோகம் இருக்கும், சனி பெயர்ச்சியால எந்தெந்த ராசிக்கு அவயோகம் இருக்குங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஒரு ஷார்ட் வீடியோவை போட்டிருப்பேன். இந்த பதிவில் ஒவ்வொரு தனித்தனி வீடியோவிலையும் அந்தந்த ராசிக்கு எப்படிப்பட்ட சுபபலன்கள் எப்படிப்பட்ட கெடுபலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த மாதிரி சனி கும்பத்திலிருந்து தன்னுடைய இருளான ஒரு வீடு கும்ப வீடுலேருந்து சுபருடைய வீடான மீனத்துக்கு போகிறது ஒரு நல்ல பெயர்ச்சின்னு தான் சொல்லணும். அடிப்படையாக எல்லா ராசிக்கும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. குருவுடைய வீடாக இருக்கிறதால பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் யாரும் சந்திக்க மாட்டாங்க. பொதுவாகவே இந்த கோச்சார பலன் ஒருவருடைய ஜாதகத்தில் சுமார் 15லேருந்து 20% வரைக்கும் தான் வேலை செய்யும். மற்றபடி நடப்பு தசா புக்திகள் எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்கோ அதுக்கேற்ற போல தான் 75லேருந்து 80% வரைக்கும் ஒருத்தருக்கு பலன் இருக்கும். இருந்தாலும் இந்த சனி மட்டும் 7 சனியாக இருக்கும்போதோ இல்லை அஷ்டம சனியாக இருக்கும்போது மட்டும் சில பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகப்படியாக தான் கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் குரு பார்வை, சுக்கிரனுடைய தொடர்போ, சுக்கிரனுடைய பார்வை, வளர்பிறை சந்திரனோட தொடர்பு, தனித்த புதனுடைய தொடர்பு இப்படி ஏற்படக்கூடிய சமயங்களில் சனியுடைய கெடுபலன்கள் கண்டிப்பாக இருக்காது. அதே சமயத்தில் சனி எப்பெல்லாம் சுபருடைய வீடுகளான மீனம் மற்றும் தனுசு, துலாம் மற்றும் ரிஷபம் இந்த வீடுகள்லாம் சம்மந்தப்படுறாரோ அப்போ அவர் பெரிய அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். எப்படி ஒரு கெட்டவன் தன்னுடைய குருவுடைய வீட்டில் இருக்கும்போது தன்னுடைய இயல்பான கெட்ட குணத்தை வெளியில் காட்டாமல் இருப்பாரோ அதுபோல் சனியோடைய கெட்ட இயல்பான தன்மைகளை வெளியில் காட்டாமல் ஓரளவுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கும். அதே சமயத்தில் பெரிய அளவுக்கு நன்மை இருக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. பெரிய அளவுக்கு கெடுதல் இல்லாமல் இருக்கிறதே ஓரளவுக்கு நன்மை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த சனியுடைய பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா நாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும் விநாயகர் வழிபாடு பண்ணுறதும் எல்லா வித பிரச்சனைகளிலும் நம்ம ஈஸியாக காப்பாற்றிக்க முடியும். அதே போல் சிவாலயங்களுக்கு போயிட்டு இந்த நவகிரகத்தை வழிபடுறதை விட அங்கே இருக்கக்கூடிய பிரதான தெய்வமான சிவபெருமானை வழிபடுறது உங்களுக்கு நல்ல யோகத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் அமைச்சு கொடுப்பார். எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இனி நாம் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகநிலையின் அமைப்புப்படி எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். கன்னிராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வரக்கூடிய சனி பயிற்சியில் 7ஆம் இடத்துல வரப்போகிறது ஓரளவுக்கு நன்மை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி திக்பலத்தோடு வரப்போகிறாரு, குருவுடைய வீட்டில் இருக்க போகிறாரு. அந்த அமைப்பில் ஓரளவுக்கு நன்மை தருவார். ஏன்னா புதனுக்கு நட்பு கிரகம் அப்படின்னு சொல்கிற அமைப்பில் சனியோடைய நேர் பார்வை சனி 7ஆம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு இவங்களுக்கு நன்மையை தரும். ஏன்னா சனி போன்ற பாவர்கள் கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது ஓரளவுக்கு நன்மை. அந்த அடிப்படையில் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் திருமணமாகாதவர்களுக்கு ஒரு சில திருமண வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பிறந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகமும் இருக்குது. குருவை போலவே செயல்படக்கூடிய சனி வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கு குரு இந்த ராசிக்கு 10ஆம் இடத்துல வரப்போகிறாரு. அதே போல் சனியும் பார்த்தோன்னா வேலையில் சில நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுப்பாரு. ஒரு சில பேருக்கு வெளிநாடு பிரயாணம் ஏற்படுத்தி தருவார். வேலையிலையும் ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் போன்ற சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள்லாம் சனியுடைய பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக நடக்க சான்சஸ் இருக்குது. நண்பர்களுக்குள்ளே நல்ல ஒற்றுமையும் பரஸ்பரம் நல்ல அன்பும் ஏற்படக்கூடிய ஒரு சூழலும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளே கூட நிறைய ஒரு ஒற்றுமையும் அவங்களால நிறைய நன்மைகளும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு சில பேர் பிஸ்னஸை வெளிநாட்டில் கொண்டு போகிறதுக்கான சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அமைய சான்ஸ் இருக்குது. வெகு நாள் வெளிநாட்டுக்காக போகணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கும் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ இல்லைன்னா தன்னுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் ஒரு ட்ரிப் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சனி தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இந்த ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. நேராக ராசியை பார்க்க போகிறாரு. ராசியோடைய 4ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு.
பொதுவாகவே 9, 4 இடங்களில் பார்க்குறதுனாலே இந்த ராசியில் இருக்கக்கூடிய இவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு அடிக்கடி உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக சனியுடைய பார்வை 9ஆம் இடத்தில் விழுறதால ஒரு சிலருக்கு தந்தையார் வழி சொந்தங்களோட கருத்து வேற்றுமையும், அப்பாவோட உடம்பு இல்லைனா தாத்தாவோட உடம்புல சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் அமைய சான்ஸ் இருக்குது. அதுபோல் சில நேரங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தட்டி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் முடியாமல் போகிறது, ஒரு காம்படிஷனில் கூட ஒரு லாஸ்ட் மினிட்டில் தோற்று போகக்கூடிய சூழலாம் இருக்கும். நல்ல வாய்ப்புகள்லாம் கூட ஒரு சில வினாடிகளில் இவங்க தவறி விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட சான்ஸ் இருக்குது. அதுபோல் ஒரு சில பேருக்கு ஸ்பிரிச்சுவலாக சில சந்தேகங்களும் சில அவநம்பிக்கைகளும் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குது. ஒரு சிலருக்கு தந்தையார் வழி சொத்துக்களில் கூட சில வில்லங்கமும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் அமையும். சனியுடைய நேர்பார்வை இந்த ராசி மேலே விழுறதால இவங்களுக்கும் ஒரு சில நேரங்களில் உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழலும், உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்பட்டு அதற்காக செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். அதுபோல் சில நேரங்களில் இவங்க மனசில் ஒரு பொறாமை குணமோ தன்னை பற்றியே தாழ்வாக நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்லாம் இருக்கும். என்னதான் இவங்களுடைய நண்பர்கள், இவங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ், இவங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் இவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போடையும் நல்ல ஒரு பரந்த மனப்பான்மையோடையும் இவங்களுக்கு உதவி பண்ணால் கூட இவங்களுக்கு ஒரு சில நேரங்களில் அவங்க மேலே சந்தேகமும் சில நேரங்களில் பொறாமை குணமும் ஏற்படக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் அமையும். அதுபோல் ஒரு சில நேரங்களில் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. சில வாய்ப்புக்கள்லாம் இவங்களே தவற விடுவாங்க. நம்ம எப்படி இந்த 9ஆம் இடத்த சனியோடைய பார்க்குறதால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தட்டி போகும், சில நேரங்களில் வாய்ப்புகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்னு நம்ம சொல்கிறோமோ அதுக்கு முக்கியமான காரணமே இவங்களுடைய சோம்பேறித்தனம். இப்போது திக்பலம் பெற்ற சனியுடைய பார்வை இந்த ராசி மேல் விழுறதால சில விஷயங்கள்லாம் ரொம்ப தாமதமாக செயல்படுவாங்க. அதிக தூக்கம், அதிக சோம்பேறித்தனம் இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். இந்த ராசியுடைய 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதால தாயாருடைய சொந்தங்கள் வகையாக கூட சில பிரச்சனைகள் ஏற்படும். தாயாரோட உடல்நிலையில் சில பிரச்சனைகள் ஏற்படும். வச்சிருக்கிற வண்டி வாகனங்களில் அதுபோல் சொந்த வீட்டில் கூட சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஃபிக்ஸட் அசட்ஸ்லாம் சில நேரங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காம போகக்கூடிய சூழல் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் சனி நட்பு கிரகமாக இருக்கிறதால இவங்களுக்கு நன்மையும் ஏற்படும். நம்ம சொன்னக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஆரம்பத்தில் தோன்றினா கூட கொஞ்சம் காலம் கழித்து அவங்களுக்கு அது நன்மையாகவும் ஒரு சக்ஸஸாகவும் முடியறதுக்கான சூழல் இருக்கும். அதுபோல் இந்த காலகட்டத்தில் இவங்க புதுசாக வண்டி வாங்கக்கூடிய சூழலும் ஒரு புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகம்லாம் இருக்கும். இவங்களுடைய கடுமையான உழைப்பு, இவங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு இடத்துல வேலை செஞ்சால் கூட நல்லா முயற்சி பண்ணி வெற்றியாளர்களாக மாறுவாங்க. இவங்களுடைய கடுமையான உழைப்புக்கு நல்ல பரிசாக இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக சில மேன்மையும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் சில நேரங்களில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்போ கன்னிராசிக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம் மற்றும் சித்திரை 1, 2 பாதங்கள், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் கன்னிராசி. அதில் சூரியனுடைய உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனும், சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரம், ஏன்னா சந்திரனே இந்த ராசிக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா கடகராசி சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய அந்த வீட்டை இவங்களுக்கு லாப வீடாக வர்றதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனும், செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்கள், ஏன்னா செவ்வாய் 3 மற்றும் 8க்கு அதிபதியாக வர்றதுனால சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனையும் இந்த சனிப்பெயர்ச்சி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.